பர்கர்லாம் அன்ஹெல்திப்பா அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த பர்கர் ட்ரை பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு உள்ள பேட்டிஸ் செய்ய போகிறோம். உள்ள பேட்டிஸ் வைக்கிறதுக்கு வந்துட்டு முட்டைக்கோஸ், கேரட், பட்டர் பீன்ஸ் இது எல்லாத்தையுமே சுடு தண்ணியில் நல்லா வேக வச்சு இருத்து தண்ணியே ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போது அரைச்ச இந்த மிக்சரை வந்துட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, கடைசியாக கொஞ்சமாக பொடி பொடியாக நறுக்கின புதினா, கொத்தமல்லி இலைகளை ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே தண்ணியே ஊற்றாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே காய் அப்படிங்கிறதுனால ஈரப்பதம் அதில் ஊறி வந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு ரொம்ப ஈரப்பதம் நிறைய இருந்தது. அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவை நான் திரும்பவும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் எவ்வளோ தான் ஆட் பண்ணாலும் கடைசியாக ஒரு பிசு தன்மை அதில் இருக்க தான் செய்யும். ஏன்னா அது காய் அப்படிங்கிறதுனால தண்ணி இருக்கும். அதை பற்றிலாம் நீங்கள் கவலை பண்ணிக்கவே வேணாம். இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டையாக உருட்டி கையில் தட்ட மாதிரி, அதாவது இந்த மாதிரி நம்ம தட்டி எடுத்துக்க போகிறோம். இதை தட்டி எடுத்ததுக்கு அப்புறமாட்டிக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணியில் கலக்கி வச்சுருப்போம், பிரெட் க்ரம்ஸ் வச்சுருப்போம். கார்ன்ஃப்ளவர் மாவில் ஒரு முக்கு, பிரெட் க்ரம்ஸில் ஒரு முக்கி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. இந்த மாதிரி எனக்கு ஒரு 6லேருந்து 7 இந்த பேட்டிஸ் கிடச்சிது. இது ஈரப்பதமாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு இதை பேனில் நம்ம ஒரு 2 நிமிஷம் தான், ரொம்பலாம் வேணாம், 1 டீஸ்பூன் ஆயில் ஊற்றி ஒரு 2 நிமிஷம் முன்ன பின்ன சுட்டு எடுத்திங்கன்னா அப்படியே இறுகிக்கிறோம். இறுகுனதுக்கு அப்புறமாட்டிக்கு நம்ம ஒரு எண்ணெய் இருக்கிற கடாயில் போட்டு எடுத்துக்க போகிறோம். அண்ட் அவுட்புட் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் பேட்டிஸ் இப்படி தான் ரெடியாக இருந்தது. ஃபுல் பர்கர் வீடியோ வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ ஃபுல் வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். அண்ட் பேட்டிஸ் பார்த்திங்க அப்படின்னா வெளியே செம்ம கிறிஸ்பியாக இருந்தது, உள்ளே அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. அண்ட் வெளியே பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஃபுட் கலருமே ஆட் பண்ணல, ஆனாலுமே நல்லா ஒரு ரெட்டிஷ் கலரில் பார்க்குறதுக்கே செம்மையாக இருந்தது. பார்த்தாலே தெரியும் வெளியே எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. இப்போது நம்ம பர்கர் செய்யலாம். இது பார்த்திங்க அப்படின்னா சீஸ் ஃபஸ்ட்டு உருக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா நூடுல்ஸ் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ப்ரொசீஜர் ஆப்ஷனல் தான், ஏன்னா நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ரொசீஜர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த ப்ரொசீஜர் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் எப்பவும் போல் அந்த பேட்டிஸை மட்டுமே சாப்பிட்டிங்கனாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதை நான் லஞ்ச் பாக்ஸ் பேக்கிங்காக நாளைக்கு நான் வீடியோவாக போட போகிறேன். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூடவே நிறைய ரெசிபீஸும் போட்டிருந்தேன் அந்த லஞ்ச் பாக்ஸ் வீடியோவில். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அந்த சீஸோட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம். இந்த ஸ்டெப் நான் எதுக்கு பண்ணேன்னா, இந்த ஸ்டெப்பு பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த பர்கருக்கே ஒரு செம்ம டேஸ்ட்டு கிடச்சிது. இப்போ இந்த பன் இது கடையில் வாங்கின பன் தான். இதை 2ஆக தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ கீழ் போர்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த சீஸ் மிக்சரை ஆட் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம போட்டு வச்சுருக்கிற அந்த முட்டைக்கோஸ் பேட்டிஸ் எடுத்து அதில் வச்சுடுங்க. இப்போ மேலே பெரிய வெங்காயத்தை ரொம்ப தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த சீஸ் மிக்சர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நான் கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா இலைகளை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அதை இந்த வெங்காயத்துக்கு மேலே நம்ம தாராளமாக போட்டுக்க போகிறோம். அண்ட் இது ஒன் ஆஃப் த மஸ்ட் ட்ரை பர்கர்னே சொல்லுவேன். அவ்வளோ எம்மியாக இருந்தது. வீட்டிலே இவ்வளோ டேஸ்டியாக பர்கர் பண்ண முடியுமா, அப்புறம் எதுக்குடா கடைக்கெல்லாம் போய் வாங்குகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் என்னை தேடி என்னோட வீடியோவில் கமெண்ட் பண்ணிட்டு போவீங்க. அந்தளவுக்கு நல்லா இருந்தது. அண்ட் இப்படி தான் அதோட அவுட்புட் இருந்தது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபூடி ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே யார் சமைச்சு தருவாங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி சமைச்சு தான்னு சொல்லுங்கள். டாடா, பாய் பாய்.